பாஸ்டர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் நமக்காய் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த விருந்தை குறித்து அறிவில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்பதாய். மறுபடியும் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வார்த்தைக்குள்ளே போகலாம். இன்று உலகத்திலே அநேகர் நியாயம் தீர்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல, நியாயாதிபதியான இயேசுவின் வேலை. வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் சரியான சத்தியத்தை தெரிவியுங்கள், அது ஜனங்களையும் உங்களையும் விடுதலையாக்கும். அதை தவிர்த்து சத்தியம் அல்லாதவைகளை பேசுகிறதுனாலே லாபம் இல்லை என்கிறதை சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவியுங்கள், அது மாத்திரமே எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை கொண்டு வர முடியும். நல்லது, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவர் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணி இருக்கிறேன், அதனால் நான் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவிக்கிறான். நன்றாய் கவனியுங்கள், இந்த காரியத்தை அநேகர் வாசித்திருக்க கூடும், அநேக பிரசங்கங்களிலே இதை கேட்டிருப்பீர்கள், அநேக கதைகளாக இதை படித்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு இதனுடைய அர்த்தமும் இதனுடைய விளக்கமும் இதனுடைய எல்லா காரியங்களும் சில வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் இன்று என் ஆவியானவர் என் இருதயத்திலே போட்ட அந்த சத்தியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி அல்லது உங்களோடு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஒரு பெரிய மனிதன், ஒரு எஜமான் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அநேகரை ஆசீர்வதிக்கும்படி விரும்பி, அநேகருக்கு நன்மையானதை கொடுக்கும்படி விரும்பி அந்த எஜமான் என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் இருக்கிறவற்றை செலவழித்து தன்னிடத்தில் இருந்தவற்றை விருந்தாளிகளுக்கு, தான் அழைப்பித்தவர்களுக்கு, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அல்லது தான் சிநேகித்தவர்களுக்காக தன்னிடத்திலே இருந்தவற்றை எல்லாம் செலவழித்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் ஆயத்தம் பண்ணின அந்த விருந்து ஆயத்தமாக இருக்கிற போது தன் ஊழியக்காரனை அழைப்பித்து, நீ போய் இந்த விருந்து எல்லாமே ஆயத்தமாயிருக்கிறது, நான் அழைப்பித்தவர்களை அழைத்து கொண்டு வரும்படி அல்லது முன்னாடி சொல்லும்படியாய் அவரை அனுப்புகிறார். அவர் போகிற போது என்ன நடக்கிறது? அங்கு அவர் அழைப்பித்தவர்கள் அநேக காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள்.
காரணங்கள் நியாயமானவைகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் அல்லது அந்த எஜமான் ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு உங்களை அழைக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் சொல்லுகிற போது அவர்கள் அந்த காரணங்களை விளக்கி சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? ஒருவன் சொல்லுகிறான், நான் வயலை வாங்கி இருக்கிறேன் ஐயா, நான் கட்டாயமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். வேறொருவன் சொல்லுகிறான், நான் 5-6 மாடு வாங்கி இருக்கிறேங்க, அதனால நான் அதை இன்னைக்கு தான் போய் சோதிச்சு பார்க்கணும், அதனால என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இன்னொருத்தன் சொல்றான், ஐயா நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் அதனால இன்னைக்கு வீட்டை விட்டு நான் வெளியாக கூடாது. இப்படியாக பலரும் பல காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறார்? இவைகளை எல்லாம் தன் எஜமானுக்கு வந்து அறிவிக்கிறார். தன் எஜமான் என்ன பண்ணுகிறாராம்? கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக்கிட்டு வரும்படி சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரனும் அப்படியே செய்கிறார். அப்போ எஜமான் சொல்லுகிறார், நீ பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே கொண்டு வா, என் வீடு நிரம்ப வேண்டும், நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த விருந்துக்கு என் வீடு நிரம்பி இருக்க வேண்டும். எஜமான் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாய் ஜனங்களை உள்ளே வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அந்த எஜமானுடைய ஆசை எல்லாம் அவருடைய வீடு நிரம்ப வேண்டும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விருந்தின் வீடு நிரப்பணும், அந்த வீடு நிரம்பி வழியணும், அந்த வீடு ஜனங்களால நிரம்பணும், அந்த வீடு அழைக்கப்பட்டவர்களால நிரப்பப்பட வேண்டும். அந்த வீட்டுக்கு வந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விருந்து, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியங்களை இந்த நாள் யாரோ ஒருவர் பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கிறது அந்த எஜமானின் ஒரு வாஞ்சை. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் உனக்கு ஒரு பெரிய விருந்து என்பதை மறந்து போகாதே. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பெரிய விருந்து. சில நேரம் லூக்கா 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி வார்த்தையை கேட்காமல் நாம் அநேக காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம், அநேக எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம். எதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்றோம் தெரியுமா? ஞாயிறு ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு செலவிடுகிற நேரத்துக்கு பதிலாக நான் அநேக காரணங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன், அல்லது ஊந்தப்படுகிறேன், அல்லது அதற்குள்ளே தள்ளப்படுகிறேன், கட்டாயப்படுத்தப்படுகிறேன். எல்லாருக்கும் அந்த விருந்தை ருசி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆனாலும் அவர்கள் அதை விட வேறொரு காரியத்தை அதிகமாய் நேசிக்கிறபடியினால்,
அதைவிட வேறொரு காரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறபடியினால், அதைவிட வேறொரு காரியம் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறபடியினால அந்த விருந்து தள்ளி வைக்கப்படுகிறது. அந்த விருந்தை அவர்கள் தள்ளி வைக்கிறார்கள். ஆனா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. விருந்து உனக்காக காத்திருக்காது. மறுபடியும் அந்த விருந்துக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையிலிருந்து, வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக என் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பெரிய விருந்து என்கிறதை மறந்து போகாதே. இன்னைக்கு அநேக தரம் என்ன செய்து விடுகிறோம்? நம்முடைய ஞாயிறு ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், வேறு என்னென்ன தேவனோடு உறவாடுகிற நேரங்கள், தேவனோடு செலவிடுகிற நேரங்களை அதை முக்கியப்படுத்துகிறது இல்லைன்னா, அதற்கு பதிலாக வேறொரு காரியம் நமக்கு வெரி இம்பார்ட்டன்டாய் தெரிகிறபடியினாலே, வேறொரு காரியம் எனக்கு முக்கியமாய் தோன்றுகிறபடியினாலே நான் என்ன செய்து விடுகிறேன்? ஆண்டவரை விட, அவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை விட, அவருக்கு கொடுக்கிற அந்த மனுஷியாளங்களை விட, அந்த நாளை விட, அந்த நாளில எனக்காக வேறொரு காரியம் நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் நினைத்துக் கொள்ளுகிறேன், நானே உருவாக்கி கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க தேடுற எல்லாமே கூட கொடுக்கப்படும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் காரணம் சொன்னவர்களை பார்க்கிற நேரம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். lot of excuse, நிறைய சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவனுடைய ஆதாயத்தை தேட வாஞ்சிக்கிறான், அவனுடைய ஆசைக்கு முதலிடம் கொடுக்கிறான், அவனுடைய தேவைக்கு முதலிடம் கொடுக்கிறான். இன்னைக்கு நம்மளும் அநேக தரம் என்ன பண்ணிவிடுகிறோம் தெரியுமா? முதலாவது மனுஷன் சொல்லுகிறான், நான் ஒரு வயலை கொண்டிருக்கிறேன், கட்டாயமான ஒரு வேலை, கட்டாயமான ஒரு பொறுப்பு உலகத்தின் பேரில் என்ன மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மனுஷன் கட்டாயமான ஒரு வேலை. என்ன வேலை? மாடு வாங்கிட்டேன், இன்னைக்கு நான் செக் பண்ணியே ஆகணும். நான் வாங்கின வேலை, நான் எனக்காய் உருவாக்கி கொள்ளுகிற வேலை. முதலாவது உலகம் உன் பேரில் சுமத்துகிற கடமைகள். இரண்டாவது நீ உன் பேரில் சுமத்தி கொள்ளுகிற பொறுப்புகள். மூன்றாவது உன் இருதயமும் உன் மனமும் உனக்காய் வாஞ்சிக்கிற ஆசைகள். நீ தேட நினைக்கிற சுகம், நீ தேட நினைக்கிற ஆசை, நீ தேட நினைக்கிற கண்ணுக்கு இனிமையான குளுமையான சுகமான காரியம். இந்த மூன்று காரியமும் இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து மனிதனை தூர தள்ளி வைத்திருக்கிறது. முதலாவது உலகம் உன் பேரில் சுமத்துகிற கடமை, பொறுப்பு, பாரம், அது ஒரு சுமையாய் சுமந்து கொண்டிருக்கிறாய். உலகம் உன் பேரில் சுமத்துகிற அந்த சுமையை சுமக்கும்படியாக, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போனாதான் எனக்கு 2 சம்பளம் கொடுப்பாங்க, எனக்கு 2 சம்பளம் கொடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். நான் ஏன் வேலைக்கு போறேன்? என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், நான் வாழணும், எனக்கு காருக்கு கட்டணும், என் வீடுக்கு கட்டணும், லோனுக்கு கட்டணும், அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், எல்லாத்துக்கும் எனக்கு பண தேவை உண்டு. உண்மைதான், நமக்கு தேவைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும்
என் ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்காமல், என் ஆண்டவருடைய உனக்காக அவரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விருந்தை அறியாமல் பிசாசு உன் இருதய கண்களை குருடாக்கினதோ, உன் மன கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதோ. ஐயா, அங்க போனா ஒரு 3 hour உட்கார்ந்து இருக்கணும், வேற என்ன உனக்கு கிடைக்க போகுது? ஆனா அங்க போறதை விட இங்க போனா உனக்கு 1000 ரூபாய், 5000 ரூபாய், 500 வெள்ளி, 10,000 இப்படி பணம் உனக்கு கிடைக்கிறது. லாபம் எங்கே இருக்கிறது? அங்க போய் உட்கார். இப்படி உலகம், உறவுகள் அப்படின்ற உலக சுமை உண்மையில் சுமத்தப்படுகிறபடியினால நீ என்ன பண்ணுகிற? ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விருந்துக்கு போகாதபடி, அந்த விருந்தை நீ ருசி பார்க்காதபடி பிசாசு ஒரு பக்கம் வேலை அடைக்கிறான், இன்னொரு பக்கம் நீ அதற்கு வாசலை திறந்து கொடுக்கிறாய். பிசாசு ஒரு பக்கம் உனக்காக ஒரு வேலையை அடைச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவருக்கு உனக்கு நடுவுல ஒரு பெரிய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறான். நீ அறியாமல் புரியாம, இந்த சத்தியம் உனக்கு தெரியாதபடியினாலே, இந்த சத்தியம் உனக்குள்ளே வேறொன்றி நிற்காதபடியினாலே நீ உலகத்துக்கு வாசலை திறந்து கொடுக்கிறாய். உலகத்துக்கு நீ வாசலை திறந்து கொடுக்கிற. You open the door from the world. நீ உலகத்துக்காக, ஆசபாசங்களுக்காக, உலக சுமைக்காக வாசலை திறக்கிற. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறோம்? நான் வேலைக்கு போறதுனால ஆராதனையில கலந்துக்க முடியல, நான் வேலைக்கு போறதுனால ஜெபத்துக்கு வர முடியல, நான் வேலைக்கு போறதுனால தேவனோடு சஞ்சரிக்க முடியல. வேலை செய்யணுமா கூடாதா பாஸ்டர்? வேலை செய்யணும். ஆனா வேலைக்கு முதல்ல அவருக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்ப எனக்கு கடமையெல்லாம் இருக்கு பாஸ்டர். கடமை முக்கியம், அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த பொறுப்பு அது. அந்த பொறுப்பை நீங்க செய்யணும்னா முத தேவ சமூகத்தில் வந்து உட்காரணும். அந்த பொறுப்பை சரியா செய்யறதுக்கு அவருடைய சத்தியம் உனக்கு வழிகாட்டும். 2வது மனுஷன் சொல்றான், ஐயா நான் கொஞ்சம் மாடு வாங்கியிருக்கேன் பிரதர், அந்த மாடை இன்னைக்கு தான் நான் போய் பார்க்கணும். சார் நாங்க வீடு வாங்கியிருக்கிறோம், நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், நான் ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணியிருக்கேன், நான் ஒரு பர்சனை சந்திக்கும்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறேன், எனக்கு இன்டர்வியூ இருக்குது, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், அதனால நான் இன்னைக்கு கட்டாயம் போயாகணும். இந்த மனிதன் நினைச்சிருந்தால் முடியும், மாடு பார்க்கறது நாளைக்கு மாற்ற முடியும். ஆனா அவருக்கு என்ன வேணும் தெரியுமா? அவர் வாங்கினதுக்கு அவர் முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர் வாங்கினத அவர் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை போய் பார்த்தே ஆகணும், அதை அவர் செய்தே ஆக வேண்டும். அதனால எனக்கு ஆராதனைக்கு வர முடியாது, அதனால ஆண்டகமான ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு என்னால வர முடியாது பிரதர், ஐ அம் சாரின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க. என் பிள்ளைக்கு டியூஷன், வேற என்ன இருக்கு, நிறைய வேலை இன்னைக்கு ஆபீஸ்ல, இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க, பொண்ணு பார்க்க போறோம், இன்னைக்கு எங்க வீட்டுக்காரங்களும் வராங்க, இன்னைக்கு சொந்தக்காரங்க வராங்க, இன்னைக்கு யாரோ இறந்து போயிட்டாங்க,
ஆராதனைக்கு போகல. சென்டிமெண்டான காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம். சென்டிமெண்ட் உலகத்துல என்ன வந்துருச்சு? சென்டிமெண்டான காரியம். நான் விரும்புறது, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினது, இன்னைக்கு தான் அதை நான் பார்த்தே ஆகணும். இப்படிப்பட்டவர்கள் உணராதிருக்கிறார்கள். ஆண்டவர் உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு பெரிய விருந்தாயத்தம் பண்ணி இருக்கிறார். நீ உலகத்துல வாங்கின அந்த பொருளுக்காக நீ அவ்வளவு பிரயாசப்படுகிறாய் என்று சொன்னார். உனக்காக உயிரையே கொடுத்து, உனக்காக தன் ஜீவனையே கொடுத்து அந்த ஆண்டவர் உனக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார். மூன்றாவது ஒரு மனுஷன், அவன் என்ன பண்றான்? புதுசா கல்யாணம் கட்டியிருக்கேன், அதனால நான் வர முடியாது. சிம்பிள். ஆசை யார விட்டுச்சு? புதிதாய் திருமணமாகி இருக்கிறபடினால என்னால வர முடியாது பாஸ்டர். என்ன அவங்க விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, என்ன அங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, இங்க போகணும், அங்க போகணும், அங்க போகணும். தன்னுடைய சுயம், தன்னுடைய ஆசை, தான் மனசுல நினைச்சதை நிறைவேற்ற வேண்டும். தனக்குள்ளே இருக்கிற அந்த சுயம் சாகடிக்கப்படவில்லை. அதனால அந்த எஜமான் ஆயத்த பண்ணின விருந்துக்கு என்னால வர முடியாது. அந்த மனிதன் அறியாத இருக்கிற, ஐயா, அதுல இருக்கிற சுகத்தை விட என் எஜமான், என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த விருந்துல இருக்கிற சுகம் உள்ளதே, அது சுகம் ஒரு தனி சுகங்க. அந்த அழகை ரசிக்க தெரியாதவன், இயேசுவின் ஆராதனையை ருசிக்க தெரியாதவன், அவர் வார்த்தையை அனுபவிக்க தெரியாதவன், உலகத்துல சுயத்துக்கு, தன்னுடைய ஆசைக்கும், தன்னுடைய இச்சைக்கும், தான் நினைக்கிற தன்னுடைய நினைவுகளுக்கும் முதலிடம் கொடுக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லலாம், இன்னைக்கு நாம நமக்கான விருந்தை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அறியவில்லை நமக்கான விருந்து உள்ளே ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை. மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கான விருந்தை, அவங்களுக்கான ரகசியத்தை, அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை, அவங்களுக்கான சுகத்தை, அவங்களுக்கான பெரிய பொக்கிஷத்தை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அறியவில்லை அவர்களுக்கான விருந்து, அவர்களுக்கான பரிசு, அவங்களுக்கான ஆசீர்வாதம் உள்ள உள்ள என் எஜமான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஞாபகத்தில் வைத்துக்கொள், உனக்காக உருவாக்கப்பட்ட விருந்து உனக்காக காத்திருப்பதில்லை. நீ அதை பிடிக்க, நீ அதற்குள் பிரவேசிக்க தவறினால் அல்லது தாமதித்தால் அது வேறொருவருக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி விருந்துக்கு நீ சரியான நேரத்துக்கு போகல, அதை கேட்கல, அதை பார்க்கல, அதை உணரலனா அந்த விருந்து உனக்காய் காத்திருக்க மாட்டாது. மாறாக அது வேறொருவனுக்கு கொடுக்கப்படும். தேவராஜ்யம் அப்படித்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21
அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, ராஜ்யம் வேறொருவருக்கு கொடுக்கப்படும். ஏன்னா ஏற்ற கனிகளை உடையவர்களுக்கு அது எடுத்து கொடுக்கப்படுமா. சரியான கனியை கொடுக்கிறவனுக்கு ராஜ்யம் எடுத்து கொடுக்கப்படும். நானும் நீங்களும் அவருடைய விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். we know that, நமக்கு தெரியும். ஆனா தெரிந்து கொண்டே என் பொறுப்புகளின் நிமித்தம், உலகம் என் மேல் சுமத்துகிற கடமையின் நிமித்தம், நானா எனக்கு ஏற்படுத்துகிற வேலைகளின் நிமித்தம், என் இருதயம், என் மனம் போகிற அந்த ஆசை, என் மனம் போகிற அந்த போக்கின் நிமித்தம் நான் அந்த ராஜ்யத்தை தவறவிடுகிறேன். அவர் எனக்காய் உருவாக்கிய அந்த விருந்தை தவறவிடுகிறேன். அவர் எனக்காய் உருவாக்கின அந்த ஆசீர்வாதத்தை தவறவிடுகிறேன். உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்து உன் நிமித்தமே உன்னிடத்திலிருந்து விலகி போகிறது. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உன் நிமித்தம் தான் அது உன்னிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையும் உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒரு பெரிய விருந்து என்பதை மறந்து போகாதே. அந்த ஆராதனையில் சொல்லப்படுகிற வார்த்தை, அது உன் வாழ்க்கையை மாற்றுகிற விருந்து, அது உன் நிலைமையை மாற்றுகிற விருந்து, அது உன் பொருளாதாரத்தை மாற்றுகிற விருந்து. ஐயா, அது எப்படி பாஸ்டர் பொருளாதாரத்தை மாத்தும்? பிராக்டிக்கலா யோசிங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போறேன், இன்னைக்கு விசேஷ கூட்டம், அதை விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன், வேற வேலைக்கு நான் போறேன், வேற காரியத்துக்கு போறேன், சுயத்துக்கோ வேற காரியத்துக்கு போறேன். ஆராதனையில 2 வாரம் 3 வாரம் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்தை நான் வெளியில செலவிடுகிறேன். அதனாலே நான் மனம் மகிழ்கிறேன். அந்த டைம் நான் வெளியில ஸ்பெண்ட் பண்றேன், அதனால பணம் சம்பாதிக்கிறேன். அதை நான் வெளியில செலவிடுகிறேன், அதனால என் தேவையை நிவர்த்தி செய்கிறேன், தேவையை பூர்த்தி செய்கிறேன், என் வேலை பளுவை குறைக்கிறேன். ஆராதனைக்கு வர நேரத்தை வெளியில செலவிட்ட டபுள் சேலரி நினைவில் வைத்துக்கொள். என் இயேசு 100% மனிதனாயிருக்கிற நேரம் வனாந்தரத்தில் பசியாயிருந்தார். அவர் பசி களைப்பாயிருந்த போதுதான் அவர் சொல்லுகிறார், முருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவரிடத்துல கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பானா. ஹல்லேலூயா. இயேசு 100% மனுஷனாய் இருக்கிற நேரம், வனாந்தரத்தில் உபவாசம் இருக்கிற நேரம், பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லை அப்பமாக்கும் ஐயா, இந்த கல்லை அப்பமாக்கி நீ சாப்பிடு. அவர் பசி களைப்பாயிருக்கிற நேரம் சொல்ற வார்த்தை, ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் வந்து வருகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வரும், உண்மைதான். தேவை இருக்கிற சந்தர்ப்பம் வரும், கடமை நம்ம மேல் சுமத்தப்படும், உண்மை. ஆசை நம்ம இழுக்கும், உண்மை. ஆனா வார்த்தை, the word of God, கர்த்தருடைய வார்த்தை அங்க முதல்ல உனக்கு முன்னாடி நிக்கணும். வார்த்தை என்றால் சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், அதுவே உங்களை விடுதலையாக்கும்.
சத்தியம் எங்கேயா சொல்லப்படுகிறது? வாரம் வாரம் உனக்கு சத்தியம் ஆண்டவருடைய மனுஷனிடத்திலிருந்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மனுஷன் ஆண்டவருடைய வாயாய் நின்று அவருடைய சத்தியத்தை உனக்கு சொல்லுகிற போது, அந்த சத்தியம் உனக்கு அறிவிக்கப்படுகிற போது, அந்த சத்தியம் அந்த விருந்து உனக்கு கொடுக்கப்படுகிற போது, அந்த நேரத்தை நீ வேற எந்த காரியத்துக்காகவும் செலவழிக்காதே. நீ வேற எந்த காரியத்துக்காகவும் வார்த்தை வானத்திலிருந்து வருகிற நேரத்தை வேற எதுக்காகவும் செலவழிக்காத. If you spend that time, then you lost most of the things. நீ அந்த நேரத்தை வேறொரு காரியத்துக்காக, லாபத்துக்காக செலவழித்தால் நீ அநேக காரியத்தை இழந்து விடுவாய். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி வார்த்தையை நிறைவு செய்ய போகிறேன். நாகமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் தொடங்கி 12வது வசனம் வரை வாசிக்கலாம். இந்த நாகமான் என்கிற மனுஷன் குஷ்டரோகம் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். He need healing. அவனுக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது. ஒரு செய்தி கேள்விப்படுகிறான். தீர்க்கதரிசியினிடத்திலே போனால் சுகமாவீர்கள். அவன் போறான். அநேக காரியங்களை எடுத்துக்கொண்டு போகிறான். பொண்ணு வெள்ளின்னு அநேகத்தை அவ சுமந்துக்கிட்டு போறான். ஆனா what happened? என்ன நடக்கிறது? அங்க போனோன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லுகிறார். அதை கேட்டவன நாகமானுக்கு செம்ம கோபம் வந்துருது. அவர் என்ன சொல்றாருன்னா, they give excuse. கர்த்தருடைய மனுஷன் சொன்னதை செய்ய முடியாதபடி உள்ள சம்திங் அங்க வேற ஒண்ணு இருக்குயா. அவன் எதிர்பார்க்கிறது வேற, அவனுக்குள்ளே இருக்கிறது வேறு, அவன் சிந்தனை வேற இடத்துல இருக்கிறது. அவன் என்ன சொல்றான்னா, நான் நினைச்சேன் அவன் என்னை தடவி தொட்டு சுகமாக்கி இந்த மாதிரி என்னை சுகப்படுத்துவாருன்னா, அவன் வேற மாதிரி என்ன சொல்றாரு, நான் இவ்விதமாய் நினைத்திருந்தேன், ஆனா அங்க வேற மாதிரி நடக்குதுன்றார். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள் பெட்டர் சொல்ற. அப்போ நான் நினைக்கிறது வேறு, அங்க நடந்தது வேறு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
அந்த நாகமான போல. நாகமானுக்கு தேவை ஒரு சுகம். ஆனா அவர் சொல்லுகிற காரணங்கள், அவர் காரணம் சொல்லி விலகி போறதுனால நஷ்டம் நாகமானுக்கு தானே தவிர அந்த ஊழியக்காரனுக்கு அல்ல. அதனால கடவுளுக்குரிய நேரத்தை திருடுவதை, கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை திருடிட்டு அதுக்கு காரணம் சொல்லாதீங்க. அந்த நேரத்தை திருடி நான் வேறொரு காரியத்தை தேடுகிறதுனால நஷ்டம் நமக்குத்தான். உங்க வாழ்க்கையில நீங்க போகிற ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு பெரிய விருந்து என்கிறதை மறந்து போகாதிருங்கள். எவ்ரி சண்டே, எவ்ரி சர்வீஸ் ஆண்டவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணின ஒரு பெரிய விருந்து. whatever situation, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஆராதனை அவருக்கு கொடுக்கிற நேரத்தை திருடிடாதீங்க. அந்த நேரத்தை நீ அவருக்காய் செலவிடுகிற நேரம். நீ எதெல்லாம் தேடணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ஆண்டவர் உனக்காய் கொண்டு வந்து தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஆராதனையில எங்களோடு கலந்து கொண்ட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை யாருக்கு என்ன வார்த்தையை, என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறீர், எதை நிர்ணயித்திருக்கிறீர் என்கிறதை பிள்ளைகளோடு பேசி அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீராக. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேலே தெய்வ கிருபை இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீ நடத்துவீராக. குடும்பம் குடும்பமாய், பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.